மிகப்பெரிய ஒரு மனிதருடைய பொறுப்பற்ற வார்த்தைகளை ஏசாயா 39:8 வாசிக்கின்றோம். எசேக்கியா ராஜா ஒரு மிகச்சிறந்த தேவ மனிதர். அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு மரணத்தின் விளிம்பில் நின்ற அவருக்கு 15 வருடங்களை இறைவன் கூட்டி கொடுத்ததாக தீர்க்கர் ஏசாயா வந்து உரைப்பார். அந்த நீட்டிக்கப்பட்ட காலத்தில் எசேக்கியா தேவனுக்கு பிரியமற்ற ஒரு காரியத்தை செய்யும் போது ஏசாயா தீர்க்கர் மூலமாக தேவன் உரைப்பார், நாட்கள் வரும், உன் சந்ததிகளின் காலத்தில் உன் ராஜ்யம் பறிபோகும் என்று ஆண்டவர் உரைத்தார். அப்பொழுது எசேக்கியா கூறிய வார்த்தைகள் தான் மிகவும் பொறுப்பற்ற ஒரு மனிதருடைய வார்த்தைகளாக காணப்படுகிறது. என் நாட்களில் சமாதானம் இருக்குமே, அது போதும் என்று பேசுவார். மனிதருடைய விருப்பங்கள் தங்களுடைய வாழ்க்கையை பற்றியதாக மட்டுமே இருத்தல் கூடாது. தனக்கு பின் தன் சந்ததிகளும் நல் வாழ்க்கையில் இறைவனுக்கு முன்பு காணப்பட வேண்டும் என்கிற வாஞ்சையுடையராய் மனிதர்கள் வாழ வேணும். நல்லவர்கள் தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாக வேண்டும் என்று விரும்புவார்கள் என நீதிமொழிகள் 13:22 உரைப்பதை கவனிக்க வேண்டும்.